மத்திய அரசின் விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் எனப்படும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் கடந்த மே 29ஆம் தேதி துவங்கி ஜூன் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. மொத்தம் 15 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தில் மத்திய அரசின் விவசாய திட்டங்கள் மற்றும் அவற்றின் நன்மைகள் பற்றிய விரிவான விளக்கங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனை ஆதரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட இவ்வியக்கம் விவசாயிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் இந்த முயற்சி விவசாய நடைமுறைகளை வலுப்படுத்தவும், விழிப்புணர்வு, கல்வி மற்றும் நேரடி ஈடுபாடு மூலம் விவசாயிகள் நலனை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு விரிவான திட்டமாகும். இது அரசாங்க கொள்கைகளுக்கும் அடிமட்ட விவசாயிகளுக்கும் இடையிலான தகவல் இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இப்பிரச்சார இயக்கத்தில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியினர் உட்பட 4000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 551 நபர்கள் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்திய பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் புத்தகங்கள் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை மேஜர் ஜெனரல் வி டி மேத்யூ, தக்ஷன் பாரத் ஏரியா மற்றும் ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னி வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 11 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பயிற்சி முடித்த வீரர்கள் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கிராமப்புறங்களுக்கு 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு மினி பஸ் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மலைப்பகுதிகளில் பேருந்து செல்ல இயலாத குறுகிய சாலைகள் உள்ள கிராமங்கள் மற்றும் கடைக்கோடி கிராமங்களில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி 27 புதிய வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் மினி பஸ் இயக்க முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. ப. சாமிநாதன் கோத்தகிரியில் தொடங்கி வைத்தார். உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 27 புதிய வழித்தடங்களுக்கு மினி பஸ் சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்து அதற்கான உரிமத்தை மினி பஸ் உரிமையாளர்களுக்கு வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில தினங்களாக பெய்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, அப்பர் பவானி, பார்சன்ஸ் வேலி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும், கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழையும், உதகை, குந்தா சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையும் பெய்து வருகிறது. காற்றுடன் கூடிய மழை பெய்வதால் சில இடங்களில் சாலைகளில் மரங்கள் விழுந்தது. சில பகுதிகளில் சிறிய அளவிலான மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் களத்தில் நம் அரசு என்ற தலைப்பில் தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வுக் கூட்டம் கோத்தகிரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மு. ப. சாமிநாதன் கலந்து கொண்டு மழை பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வானிலை ஆய்வு மையம் கடந்த 14, 15ஆம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்ததாகவும், அவலாஞ்சி, கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்ததாகவும், கடந்த ஆண்டை விட 25% கூடுதலாக தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாகவும், கடந்த மாதம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட பொழுது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அதிக அளவில் மரங்கள் விழுந்ததாகவும், இந்த முறை காற்றின் வேகம் குறைவாக இருந்த காரணத்தினால் ஒரு சில இடங்களில் மட்டும் மரங்கள் விழுந்து உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். மழையினால் 8 வீடுகள் சேதமடைந்ததாகவும், 2 வீடுகள் முழுவதுமாக சேதமடைந்ததாகவும், 2 இடங்களில் சிறிய அளவிலான மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும், 24 மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதாகவும், இதனால் சில பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டு வருவதாகவும், வனத்துறையினரிடம் அனுமதி வந்த பிறகு 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு நிலத்தடி மின் கேபிள்கள் அமைத்து எதிர்காலத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா, வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.